நல்லூர் நாவலர் வந்திலரோ துள்ளு தமிழ் தெள்ளு தமிழ் எங்கே என்பது ஒரு வெண்பா. இப்பொழுது செஞ்சொற்கடல் என்று நாமெல்லாம் தமிழகத்தில் புகழ்பெற்று விளங்கும் கம்பவாரதி அண்ணல் இலங்கை ஜெயராஜ் அவர்கள் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு வருகை புரிய வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் அவா. இந்த அவாவினை நிறைவேற்றி பெறுவதற்கு எங்களுடைய தமிழ் பெருங்கடலாக பேராசிரியர் பெருந்தகையாக பச்சையப்பன் கல்லூரியில் பகத்தகாயமாக இருந்த அண்ணல் டாக்டர் முருகேசனார் அவர்களுடைய திருப்பெயரால் இந்த அறக்கட்டளை நிறுவப்பட்டது. இந்த அறக்கட்டளையுடைய சிறப்பே ஆண்டுதோறும் அவருடைய பிறந்த நாளையோ அவருடைய நினைவு நாளையோ முன்னிட்டு தலை சிறந்த புலிவாளர்களை அழைத்து இந்த அறக்கட்டளை பொழிவு நடத்த வேண்டும் என்பது அவருடைய மகனாருடைய விளைவு. அதனுடைய தொடக்கமாக ஆண்டு தவறாமல் எனக்கு நினைவு தெரிந்து சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 4 ஆண்டுகளாக ஏன் 5 ஆண்டுகளாக பிப்ரவரி திங்கள் என்று வந்தாலேயே உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு திங்கள் தமிழ் பெருவிழா என்று ஒரு விழா நடத்துவது அண்ணன் டாக்டர் கோ விஜயராகவன் அவர்களுடைய தனியாத முயற்சி. தமிழ் வளர்ச்சித் துறையினுடைய தனிப்பெரும் தூணாக அவர் திகழ்ந்து கொண்டு அவர் தமிழ் வளர்ச்சித் துறையையும் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருந்து கொண்டு அவர் ஆற்றி வருகின்ற பணிகள் பாராட்டத்தக்க பணிகள். இந்த பணிகளின் பொழுதே என்னிடம் அவர் கேட்பதெல்லாம் அறக்கட்டளை பொழிவு, இந்த நாள் எப்பொழுது யாரை அழைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார். நான் கம்பபாரதியை நாங்கள் அழைக்க முற்பட்டிருக்கிறோம் என்று சொன்னேன். நண்பர்களே, நீங்கள் எல்லாம் வியந்து விடுவீர்கள். கருத்து ஒற்றுமை உடையவர்களாகட்டும், கருத்திலே முரண்படுபவர்கள் ஆகட்டும், அறிவு ஆற்றலிலே ஓங்கி இருப்பவர்களாகட்டும், மாணவ திலகங்கள் ஆகட்டும், அனைவருக்கும் நாங்கள் எல்லோரும் கேட்க விரும்புவது எங்களுடைய கம்பபாரதியினுடைய பொழிவு என்ற எல்லோரும் கேட்டதற்கு இணங்க இன்றைக்கு இலங்கையிலிருந்து அவர் வருகை புரிந்திருக்கின்றார். அண்ணல் ஜெயராஜ் அவர்களே, உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பெரிய சிறப்பு என்னவென்றால் அறக்கட்டளை பொழிவுகள். இந்த அறக்கட்டளை பொழிவுகளுடைய சிறப்பு அவரவர்கள் அந்தந்த துறையை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களோ அவர்களுடைய குடும்பத்தினரோ தாங்களாகவே மனம் உவந்து அவர்களுடைய கொடை மனத்தால் ஒரு தொகை வழங்கி ஆண்டுதோறும் இந்த அறக்கட்டளை பொழிவு நடத்துவது அவர்களுடைய கடமையாக இருக்கிறது. இன்னும் பெரிய சிறப்பு என்னவென்றால் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இம்மாதிரி அறக்கட்டளை பொழிவுகள் உள்ளது. ஆனால் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் மட்டும் என்ன பெரிய சிறப்பு என்றால் அந்த அறக்கட்டளை பொழிவு நிறைவேறுவதற்கு முன்பே நீங்கள் பேசியனுடைய உரையை நூலாக அவர்கள் வெளியிட்டு விடுவார்கள். ஆனால் இந்த உரைக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு. காரணம், அண்ணல் இலங்கை ஜெயராஜ் அவர்கள் என்னிடம் சொன்னார், நான் சென்ற திங்கள் எல்லாம் வாரமெல்லாம் கப்பர் விழாவில் நான் பணியில் ஆற்றியிருப்பதால் எனக்கு நேரம் நீ தர வேண்டும். ஒரு 10 நாள் நீ இன்னிலிருந்து 10 நாள் எனக்கு தந்தால் ஒரு அற்புதமான உரையை சர்வபத சம்மதம் என்ற இந்த உரையினை நான் வழங்கி விடுகிறேன் என்றேன். ஆனால் சந்ததம் மறவா தந்தை என்பது போல தன்னுடைய எடுக்கின்ற அனைத்து பணிகளிலும் தன்னுடைய தந்தையை நினைந்து செய்கின்ற அண்ணல் தணிகாச்சலர்களும் அவர்களிடம் இதை சொன்ன பொழுது அவர் நூலாக தரட்டும், எழுதி மின்னஞ்சலில் அனுப்பட்டும், என்னுடைய கடமை காணொளியாக இன்றைக்கு இதை நான் பதிவு செய்து விடுகிறேன் தம்பி, அவருடைய உரை 10 நாட்களுக்குள் வந்துவிட்டால் நீ நூலாக வெளியிட்டு விடு என்று அவர்களுடைய ஆணைக்கு ஏற்ப மிக நேர்த்தியாக இந்த அறக்கட்டளை பொழிவு இன்று நடைபெறுகிறது. பேராசிரியர் பெருமக்களே, உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் என்பது எப்பொழுதும் தமிழ் துறையில் உள்ளவர்களையும் அயலகத்தில் உள்ள தமிழர்களை எல்லோரையும் தேடி சென்று அவர்களை எல்லாம் வரச் சொல்லி இங்கு பேச வைப்பது என்பது ஒரு கடமை. மலேசிய நாடாகட்டும், இலங்கை ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், அமெரிக்க நாடாகட்டும், லண்டன் மாநகரமாகட்டும், அங்கிருந்தெல்லாம் அயலக தமிழர்களும் தமிழ் பேராசிரியர்களும் இங்கு வந்து பேசியிருக்கின்றார்கள். எங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பெரிய சிறப்பு, பொற்குடத்திற்கு பொட்டிடுவது போல அண்ணல் இலங்கை ஜெயராஜ் அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள்.
எங்களுக்கு என்ன பெரிய சிறப்பு என்றால், நல்லூர் என்றாலேயே எங்களுக்கு எல்லோருக்கும் ஆறுமுக நாவலரைத்தான் தெரியும். அதுபோல எங்களுடைய நல்லூரிலிருந்து வந்திருக்கின்றார். அவருடைய சிறப்பு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. அங்கிங்கனாதபடி ஒரு இலக்கிய கோமகனை போல அவர் செல்லுமிடமெல்லாம் தீந்தமிழ் உரைகளை நாம் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, ஏறக்குறைய 14 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இலங்கைக்கு எந்தையாருடன் கம்பன் கழக பொழிவுக்காக அவர் அங்கே சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கு அவர் ஒரு இளங்கோயிலாக எழுப்பிக் கொண்டிருந்த அவருடைய கோயில் இன்றைக்கு ஒரு பெருங்கோயிலாக அங்கு அமைக்கப்பெற்று அவர் ஆற்றுகின்ற பணிகள் அவ்வளவு ஒரு அளப்பரிய பணிகள். அண்ணன் ஜெயராஜ் அவர்களே, நீங்கள் எப்படி உங்களுடைய இலங்கையில் தேடி தேடி இளைஞர்களை எல்லாம் அழைத்து தமிழாக நீங்கள் அவர்களை மாற்றிக் கொண்டிருப்பது போல கடந்த 5 ஆண்டுகளாக உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை அண்ணன் விஜயராகவன் அவர்கள் ஒரு கோயிலாகவே இதை அமைத்துக் கொண்டு வருகின்ற மாணவர்களை எல்லாம் தமிழ் படிக்க வாருங்கள், தமிழ் படிக்க வாருங்கள், உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்றாலும் நான் செய்து தருகிறேன் என்று அவர்கள் காட்டுகின்ற அந்த ஆர்வம், மாணவ விடுதி, மாணவியர் விடுதி என்று ஏறக்குறைய மிகப்பெரிய கட்டுமானம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெற்று காடாக இருந்த இந்த இடத்தில் இன்றைக்கு இது ஒரு பசும் சோலையாக, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய நிலையாக இதை மாற்றி இருக்கின்றார். இதனுடைய சிறப்பை எல்லாம் அவர் அரசிடம் அவர் எடுத்து சென்று இது எங்கள் நிறுவனத்துக்கு நீங்கள் செய்து தர வேண்டும் என்று அவர் காட்டுகின்ற ஆர்வம். இன்னும் ஒரே சிறப்பு சொல்ல வேண்டும் என்றால், இலங்கை என்றவுடன் எங்களுக்கு எல்லோருக்கும் எப்பொழுதும் நினைவுக்கு வருபவர் இந்த நிறுவனத்துக்கு தூணாகவே கனவாகவே வைத்த தந்தை தனிநாயகாடிகளைத்தான் நாங்கள் எல்லாம் சொல்லுவோம். தந்தை தனிநாயகாடிகளுடைய கனவுதான் இன்றைக்கு இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். எப்படி தந்தை தனிநாயகாடிகள் உலகெங்கும் சென்று அவர் ஆற்றுகின்ற அந்த ஆங்கில பொழிவுகளும் தமிழ் உரைகளையும் கேட்டு கேட்டு இந்த அரசும் தமிழ் உலகமும் அவரை போற்றி பாதுகாத்ததோ, அம்மாதிரியான ஒரு தலை சிறந்த இலங்கை பகுதியிலிருந்து எங்கள் அண்ணல் ஜெயராஜ் அவர்கள் இன்றைக்கு மிக நுட்பமான தலைப்பில் பேச வந்திருக்கின்றார். அதுவும் பாருங்கள், இந்த தலைப்பினை தேர்ந்தெடுத்து கொடுத்தது யார் தெரியுமா? நமக்கெல்லாம் சங்க பெண்பார் புலவர் பொன்முடியாரை தெரியும். ஆனால் எங்களுக்கெல்லாம் கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் தமிழ்துறை என்றால், மீனாட்சி கல்லூரியுடைய தமிழ்துறை என்றால் தமக்கை பேராசிரியர் பொன்மணி அவர்களைத்தான் தெரியும். அவர்களுடைய சிறப்பால் இந்த தலைப்பில் அவர்கள் உரையாற்றுமாறு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு இணங்க அவருடைய தந்தையார் முருகேசனார் அவர் ஆற்றுகின்ற தமிழ் பணி அளவற்ற தமிழ் பணி. முத்துவேலு ஐயா இன்றைக்கு செபுடி நிறுவனத்துடைய மேலாள் பதிவாளர், அவருடைய மாணவர் என்ற அளவில் இன்றைக்கு நான் இந்த கூட்டத்திற்கு வருகிறேன் என்று எங்களுடன் ஓடி வந்தார். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், தனிநாயக அடிகளுடைய சிறப்பு, இலங்கையினுடைய சிறப்பு, அதனுடைய சிறப்பு தான் இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைப்பில் பேசுகிறார்கள். ஒருமுறை ஆங்கிலத்தில் தந்தை தனிநாயக அடிகள் ஒரு மேற்கோளாகவே சொல்வார், if Latin is the language of law, if French is the language of diplomacy, if German is the language of philosophical speculations, if science is a language of English, if Sanskrit is a language of religion என்று சொல்வது போல Tamil is a language of devotion and dedication என்று சொன்னார். சமயங்களுடைய அனைத்து பாடல்களையும் நீங்கள் பிழிந்தால் தமிழ்தான் கொட்டும். அந்த அனைத்து சமயங்களுடைய சர்வ சமயங்களுடைய சிறப்புகளை எல்லாம் எப்படி எல்லா சமயங்களும் ஒரு ஏறக்குறைய rivers of all religion, let it all join together in the spiritual supremacy என்று வீரத்துறவி விவேகானந்தர் சொல்வது போல, எங்களுக்கு எல்லோருக்கும் வீரத்துறவி விவேகானந்தரை போல கம்பவாரதி அவர்கள் பேசுகின்ற உரைக்காக நாங்கள் எல்லாம் காத்திருக்கிறோம். அண்ணல் தணிகாச்சலத்தினுடைய பெருமுயற்சியால் இன்றைக்கு நீங்கள் ஒரு தலை சிறந்த நிறுவனத்தில் வந்து நீங்கள் உரையாற்றுவது ஒரு வரலாற்று சாதனையாகும். இன்றைக்கு இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு காலை தமிழ் தாத்தா ஊவேசா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாநில கல்லூரிகள் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கும் பொழுது அருகில் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் எங்களுடைய இயக்குனர் அவர்களிடம் வந்து, இன்றைக்கு என்னால் வர முடியுமோ என்று தெரியவில்லை, ஆனால் கம்பவாரதியினுடைய பொழிவை மட்டும் எனக்கு நீங்கள் எப்படியாவது ஒரு குறுந்தகடனை இன்று மாலை என்னிடம் எடுத்துக்கொண்டு வாருங்கள் தம்பி. காரணம்,
கம்பபாரதி எங்கெல்லாம் உரையாற்றுகிறாரோ அங்கெல்லாம் நான் சென்று கேட்பது எனக்கு வாடிக்கை. நான் வாகனத்தில் சென்றாலும் என்னுடைய வாகனத்தில் இருப்பது கம்பபாரதியினுடைய உரைகள் தான் என்று அவர்கள் சொல்லிய சிறப்பும். இனி முதல் இப்பொழுது சர்வபத சம்மதம் என்ற தலைப்பில் எங்கள் அண்ணல் கம்பபாரதி உரையாற்றுவார். உரையாற்றுவதற்கு முன்பு இயக்குனர் பெருந்தகை அவர்கள் அவருக்கு சிறப்புகளை நிறுவனத்தின் வாயிலாக செய்வார் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி.